ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நான் நர்சரி கார்டனுக்கு போய் என்னென்ன செடி வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தேன், எத்தனை செடி வாங்கிட்டு வந்தேன் எல்லாத்தையும் உங்களுக்கு காட்டணுன்ற ரொம்ப ஆசையாக இந்த வீடியோ எடுத்தேன். ஃபஸ்ட்டு நான் வாங்கினது நாட்டு ரோஜாயும் அப்புறம் பன்னீர் ரோஜாவும் கண்டிப்பாக வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் எனக்கு கிடைச்சது நாட்டு ரோஜா மட்டும்தான். ரெண்டாவது நான் வாங்கினது இந்த ஒயிட் கலர் ரோஜா. ரொம்ப அழகாக இருக்குது, செடியும் நல்ல செடியாக இருந்துச்சு, அதனால் இதையும் எடுத்துகிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் செடியாக தேடி பார்க்கும்போது நிறைய பட்டன் ரோஸ் இருந்துச்சு. சரி, இதையும் வாங்குவோமேன்னு சொல்லிவிட்டு 2 பட்டன் ரோஸ் வாங்கினேன். ஒன்று இந்த கொத்து கொத்தாக இருக்குது பாருங்கள், பிங்க் கலரு. இன்னொன்று என்ன கலர்னே தெரியல, பூ எதுவும் இல்லை, ஆனால் செடி ரொம்ப நல்ல செடியாக இருக்குது. அதனால் வாங்கிட்டு வந்தாச்சு. நீங்கள் சொல்லுங்கள், அது என்ன கலர்னு தெரியல. அப்புறம் இது என்னோடய ஃபேவரெட்டு, ஆரஞ்சு கலர் தேடிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு கிடச்சது இந்த கலர் தான். ஏன்னா இது பார்க்குறதுக்கு ஒரு நெருப்பு மாதிரி இருக்கா, பார்த்தோன்னே எனக்கு இது ரொம்ப பிடிச்சிச்சு. அதனால் கண்டிப்பாக வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் வாங்கினது இந்த ரோஸ். இது கொஞ்சம் பெரிய ரோஸு, கலர் வயலட் கலரில் இருக்குது. இது ரேட்டு 75 ரூபான்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அப்புறம் வாங்கிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன ரோஸ் வாங்கினேன்னா, இது என்ன ரோஸ்ன்னு தெரில, என்ன கலர்னு தெரில, ரெட் கலர்னு நினைக்கிறேன். நல்ல செடியாக இருந்தனால நர்சரியில் உள்ளவங்களே சொன்னாங்க, நல்ல செடியாக இருக்குது, எடுத்துகிட்டு போங்க, என்ன கலராக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் வாங்கினது இந்த மல்லி செடி எல்லாருக்கும் வீட்டில் வைக்கணும்னு ஆசைப்படுவாங்கள்ல, நானும் வாங்கியாச்சு. அதுக்கடுத்து வாங்கினது இது இருவாச்சி மல்லி, டபுள் லேயர் அந்த பூ இருக்கும், நிறைய பூக்குன்னு சொன்னாங்க, இதையும் வாங்கியாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நான் 2 நாள் எதுவுமே பண்ணலை. அதுக்கப்புறம் 3ஆவது நாள் தான் மெதுவாக எல்லாத்தையும் ஷிஃப்ட் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு சின்ன பேக்கு அதில் தான் வச்சேன். இப்போதைக்கு மண் க்ரோ பேக்கெல்லாம் அவ்வளோவா இல்லாதனால எல்லாத்தையுமே சின்ன பேக்கில் தான் வச்சுருக்கேன். கொஞ்ச நாள் கழித்து க்ரோ பேக்லலாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், யாருக்கெல்லாம் இந்த மாதிரி குட்டி கார்டன் பிடிக்கும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.